ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ்கே. ஸோ இப்போ வந்து ரூம்லேருந்து கிளம்பிட்ட மக்களே, ஒரு லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வந்துட்டுருக்காங்க ஒருத்தராக. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ அங்கே எப்படி என்ன எதுன்னு தெரியல. அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஒரு யூட்டர்ன் எடுக்கணும். ஸோ இங்கே ரோட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாரி தான், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ 2-3 நாளாகவே சரியாகவே வந்து நான் விலாகே எடுக்கலை, சுத்தமாக எடுக்கலை. விலாகே எடுக்கலைன்றத விட சுத்தமாக எடுக்கலை, அதுதான் சொல்லணும். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வீடியோ ஷாட் மாரி எடுத்துகிட்ருக்கோம் இங்கேருந்து. வாவ் வாவ். அவ்வளோதான் மக்களே, இதுக்கப்புறம் ஃபுல்லாக மெயின் ரோடு தான். செம்ம அழகாக இருக்குது மக்களே வியூ. இங்கே பாருங்களா, வாவ், எவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக இருக்குது பாருங்களா. ஏமா என்ன அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு, கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். அப்படியே ஆமாம், சூப்பராக இருக்கு பாருங்க க்ரீனரியா. இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி போய் சுற்றலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம் நாங்கள். மீன்ஸ் நாங்களும் ஒரு 2-3 பேர் 4 பேர் மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டோம். எதுவுமே எங்கேயும் வெளியே போகலை. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனதுனால எதுவும் பண்ண முடியல. 2 நாளாகவும் ஃபஸ்ட் நாள் டயர்டு. ஸோ எங்கேயும் போகலை, நேராக ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியாச்சு. 2வது நாள் அப்படியே போயிடுச்சு. ஒருத்தருடைய பைக் வந்து ரிப்பேர் ஆகிட்டதுனால எங்கேயும் வெளியே போக முடியல. ஒரு 4 பேர் மட்டும் நாங்கள் அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ நான் பர்சனலாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, எரவிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். வா, அது போல் இந்த ரிஸ்கியான ரோடு எல்லாம் சரியான வேகத்தில் வந்து டேர்ன் பண்ணுறாங்க பயங்கரமாக. அதுவே ஒரு சில இடத்துல பயமாக இருக்குது. இப்போ முன்னாடி நாங்கள் கிராஸ் பண்ணி வந்த இடத்துல கூட ஒரு ஆக்சிடெண்ட்டு பார்த்தோம். ஒரு 2 வீலர் தான், R15 மாதிரி இருந்தது. அது போயிட்டு ஏதோ வண்டி மேலே அடிச்சுதா இல்லை இவங்க கீழே விழுந்துட்டாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு லொக்கேஷனும் மிரட்டுதுங்க நம்மளை. அந்த அழகு வந்து ஒவ்வொரு லொக்கேஷனும் செம்மையாக மிரட்டுது நம்மளை. அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஒவ்வொரு பெண்டுக்கும் வேறு மாதிரி அப்படியே இடம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டான மரம் இருக்குங்களா, அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அப்படியே டீ இலை தோட்டம், அப்படியே ஒரு வேலி, அந்த மாதிரி மாறி சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு. ஃபோன் கால் வந்ததுன்ட்டு நிறுத்தினேன். ஸோ அதில் வந்து நம்ம மக்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க பிரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ எப்படியாவது அவங்கள பிடிக்கணும். இன்னும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக 11 கிலோமீட்டருக்கு 25 நிமிஷம் காட்டுது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. லேட்டாக தான், ரொம்ப லேட் ஆகுது ஒவ்வொரு கிலோமீட்டர் தாண்டறதுக்குமே. நிறைய இடத்துல ரோடு ஒர்க்ஸும் போகிறதுனால அது வேறு கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. அப்புறம் ஒரு சில இடத்துல இன்றைக்கி காலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மலையில் நல்லா ஓட்டலாம். புதுசாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பார்த்து ஓட்டுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் லோக்கல் நிறைய பேர் வந்து வேகமாக அடித்து தள்ளிட்டு போகிறாங்க. பட் வந்து நம்ம அந்தளவுக்கு இந்த ரோடெலாம் பழக்கம் இல்லாததுனால நம்ம தான் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும் மக்களே. ஒரு பிரேக் எடுத்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ இன்னும் வந்து
அதே 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் காட்டுது. ஸோ சீக்கிரம் போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஏதோ இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது மக்களே. ஆனால் எதிர்க்க ஒரு பெரிய மலை கருன்னு கருப்பாக இருக்குது. வேறு மாதிரி வியூ தருது. அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு க்ரீனரியாக ஒரு மலை, டீ எஸ்டேட்டு. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வளைஞ்சி இங்கே சென்னைக்கு போகிறப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனக்கு அப்படியே இந்த மோஷன் ஸ்டிக்கு வந்து வளைஞ்சி வண்டி ஓட்டுவோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. ஐயோ பாருங்கள், இப்படியே தான் போயின்னுக்கிறோம். கிட்டத்தட்ட 2-3 நாளாக இப்படி தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம் வண்டியை. வளைஞ்சி பெட்ரோல் வேறு போடணும். வண்டி ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வில் ஒரு 130 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகும். பட் ஹில்ஸில் வந்து மேபி ஒரு 100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பெட்ரோலை போட்டுருணும். சேஃப்டி அதுதான். ஏன்னா இங்கெல்லாம் வந்து டோ பண்ணக்கூட முடியாது. நிறைய பெரிய டேர்னிங் வருது, மேடான பகுதி வருதா, அதனால் வந்து வண்டியை டோ பண்ணக்கூட முடியாது. எங்கேயாவது வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து தான் பண்ணுற மாதிரி ஆகிடும். மெக்கானிக்கும் இங்கே மூணாரில் வந்து அந்த அளவுக்கு யாரும் இல்லை பெருசாக. ஸோ அப்படி நம்ம வெளியே வந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு காஸ்ட்டும் அதிகமாக தான் ஆகும். முடிஞ்ச அளவு நீங்களே வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கோங்க. உங்கள் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்களே சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். நேற்று நம்ம ஃப்ரெண்டோட வண்டி அந்தமாரி தான் ஆச்சு. ஸோ நாங்களே ஒரு 4 பேராக சேர்ந்து அந்த வண்டியை அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். மூவே ஆக முடியாத நிலமையில் இருந்த வண்டி நாங்கள் 4 பேராக சேர்ந்து அந்த எமர்ஜென்சி டூல் கிட்ட வண்டியில் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த டூல் கிட்டை வச்சு எங்களால் என்ன மேனேஜ் பண்ண முடியுமோ அதை வந்து 4 பேராக சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்தமாரி வந்து ஒரு சில விஷயம் நீங்களே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி பைக்கில் போகிறப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் ஒரு டூல் கிட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எல்லா ஸ்க்ரூ கழட்டுற மாதிரியோ ஸ்பேனர் கழட்டுற மாதிரி இது நெட்டு கழட்டுற மாதிரி வந்து நீங்கள் ஸ்பேனர்ஸு அது இதுன்ட்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு போகிற வர வழியில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அந்த டூல்ஸ் இருந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும். டூல்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் மிஸ்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோமா அப்படின்றது தெரியல. மேப்பு பார்த்தா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த பக்கம்தான் மக்களே போகிறோம் நம்ம. சூப்பர் அப்பு. ஓ இந்த லொக்கேஷனே பாருங்களேன் வேறு மாதிரி இருக்கு. அழகான பார்க்காத பூவெலாம் இருக்குது, கலராக பூச்செடி இருக்குது. ஸோ வந்துட்டோம் மக்களே நம்ம லொக்கேஷனுக்கு கடைசியாக. எருவைக்குளம் நேஷ்னல் பார்க் மூணார். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுக்கணுமாம்மா. ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. ஸோ க்யூவில் நின்றுட்டு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகணுமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணுமாம்மா. கடைக்கார கேட்டால் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுன்றாரு. 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுன்றாரு, மேலே வெயிட்டிங் மட்டும். ஸோ இப்போ வந்து யோசிச்சுட்ருக்கோம் உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. எப்படி போகிறது என்ன எதுன்னு தெரியல. வெயிட்டிங் டைமே வந்து 1 ஹவர் நிற்கணுமா. ஸோ அது போக வந்துட்டு போர்டிங்க்கு 1 ஹவர் ப்ளஸ் உள்ளே வந்து 4 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு ட்ரெக் பண்ணி போகணுமா. அது ஒரு 1.5 ஹவர் ஆகுமா. ஸோ ஆக மொத்தம் 3 மணி நேரம் ஆகுன்றாங்க. ஸோ 3 மணி நேரம் இங்கேயே இருந்து வேஸ்ட் பண்ணணுமா இல்லை கிளம்பலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இன்னும் டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. அப்படியே கிளம்பிடலாமா என்ன சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலாம், கிளம்பிடலாமா வேறு பக்கத்தில் பார்த்தோம் வேறன்னா இந்த சைடு தான் கீழே தான் இருக்கணும், இல்லை மேலே போயிட்டு வரலாம். என்ன இருக்குன்னு போய் பார்த்துக்கலாம். மேலே போகலாமா, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன் பரவாயில்ல. ஒரு அந்த பிரிட்ஜு கீழே லெஃப்ட்டில் ஒரு ரோடு பார்த்தேன். அந்த ரோடு உள்ள அப்படியே போவோம். நினச்சி தான் இங்கே போயிட்டு வந்துடும். இல்லை ஆனமுடி இருக்குது போகுமா 2.5 கிலோமீட்டரு. அப்போ அதுதான் நினைக்கிறேன். ஆனமுடி இருக்கு போகுமா 2.5 கிலோமீட்டரு பைக்லையா போகலாம். ஆனமுடி அந்த ஒரு கார்னரில் ஃபஸ்ட் பார்த்தோம்ல, அங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுப்போம். நல்லா இருந்துச்சு ஸ்லோப்பு.
ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீம் இங்கே பேர் ஆனமொழி இருக்கான் போயிட்டு சின்ன ஸ்ட்ரீம் எதுனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே மேலே கியூவில் நிற்கிறாங்க. இவங்க நம்ம இதில் பார்க்குறதோட கடையில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சரி க்ரௌட் இருக்குமா இது எந்த பிளேஸ் இந்த ரூட்டில் வேறு என்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு கேட்போம். எதுவுமே இல்லைப்பானா அங்கே போயிட்டு ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எதனா ஸ்ட்ரீம் இருந்தால் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன் வேறு பக்கம் விடுவோம். சரி ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் பாட்டு போட்டு இதே எடுத்துகிட்டு சரி ஓகே மக்களே இப்போ வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். என்னப்பா என்ன பண்ண